திருவாரூர். இங்கே திருவாரூர் தியாகராஜர் திருக்கோயிலின் தியாகேசர் பூமிக்கு வந்த வரலாறு பற்றி தெரிந்து கொண்டனர். முன்னொரு காலத்தில் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் மகாவிஷ்ணு சிவபெருமானின் ஒரு வடிவமான சோமாஸ்கந்தர், அதாவது சிவன், ஊமை மற்றும் கந்தன் இணைந்த வடிவம், இத்திருவுருவத்தை தனது மார்பில் வைத்து வழிபட்டு வந்தார். காலப்போக்கில் இந்த தெய்வீக விக்கிரகம் இந்திரனிடம் சென்றடைந்தது. இந்திரன் அதை தேவலோகம் கொண்டு சென்று மிகவும் பயபக்தியுடன் பூஜித்து வந்தார். பூலோகத்தில் திருவாரூரை தலைநகராக கொண்டு முசுகுந்த சக்கரவர்த்தி என்ற சோழ மன்னன் ஆட்சி செய்து வந்தார். அவர் சிறந்த சிவபக்தர். ஒருமுறை தேவலோகத்தில் இந்திரனுக்கும் வலாசுரன் என்ற அசுரனுக்கும் இடையே போர் மூண்டது. அசுரனை வெல்ல முடியாமல் தவித்த இந்திரன் முசுகுந்த சக்கரவர்த்தியின் உதவியை நாடினார். முசுகுந்தர் தேவலோகம் சென்று அசுரர்களை அழித்து இந்திரனுக்கு வெற்றியை தேடி தந்தார். வெற்றியால் மகிழ்ந்த இந்திரன் முசுகுந்தரிடம் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். முசுகுந்தர் இந்திரன் பூஜித்து வந்த அந்த அபூர்வமான தியாகராஜர் சோமாஸ்கந்தர் விக்கிரகத்தையே தனக்கு தரும்படி கேட்டார். இந்திரனுக்கு அந்த விக்கிரகத்தை பிரிக்க மனமில்லை. எனவே தேவலோக சிற்பியான மயனை வரவழைத்து தான் வைத்திருந்த தியாகராஜர் விக்கிரகத்தை போலவே இன்னும் 6 விக்கிரகங்களை செய்ய சொன்னார். அசல் விக்கிரகத்துடன் சேர்த்து மொத்தம் 7 விக்கிரகங்களையும் முசுகுந்தரின் முன் வைத்தார் இந்திரன். இதில் நீ கேட்ட உண்மையான விக்கிரகத்தை கண்டுபிடித்து எடுத்துக்கொள் என்று கூறினார். சிவபெருமானின் அருளால் முசுகுந்தர் உண்மையான தியாகராஜரை சரியாக அடையாளம் கண்டு சுட்டிக்காட்டினார். முசுகுந்தரின் பக்தியை கண்டு வியந்த இந்திரன் உண்மையான தியாகராஜர் சிலையோடு மற்ற 6 சிலைகளையும் முசுகுந்தரிடமே கொடுத்து விட்டார். முசுகுந்த சக்கரவர்த்தி அந்த 7 சிலைகளையும் பூமிக்கு கொண்டு வந்தார். திருவாரூரில் அசல் தியாகராஜர் சிலையை பிரதிஷ்டை செய்தார். மற்ற 6 சிலைகளை சுற்றியுள்ள பிற கோயில்களில் பிரதிஷ்டை செய்தார். இவை அனைத்தும் சேர்ந்து சப்த விடங்க தலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன.